ஈரோட்டில் சட்டவிரோத போலி மதுபான பாட்டிலை பதுக்கி விற்பனை செய்து வந்த இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஈரோடு மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் போலி மதுபானங்கள் விற்பனையை தடுக்க மதுவிலக்கு போலீசார் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். இந்நிலையில் பச்சைப்பள்ளி, சோலார்மேடு உள்ளிட்ட பகுதிகளில் சிலர் போலி மதுபானங்களை விற்பனை செய்வதாக மதுவிலக்கு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சார்பு ஆய்வாளர் புவனேஸ்வரன் தலைமையிலான போலீசார் தீவிரமாக ரோந்து சென்று கண்காணித்து வந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் பச்சைப்பாலிமேடு பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையின் அருகே சட்டவிரோதமாக போலி மதுபானத்தை விற்பனை செய்து வந்தது. அதேபோன்று சோலார்மேட்டில் செயல்படும் அரசு மதுபான கடையின் அருகே தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த காளீஸ்வரன் என்பவர் போலி மதுபானங்களை விற்பனை செய்வதும் தெரியவந்தது. உடனே இருவரையும் கைது செய்த மதுவிலக்கு போலீசார் 270 போலி மதுபான பாட்டில்களையும் பறிமுதல் செய்து இருவரையும் சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.